வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. நாம் திருமுருகு ஆற்றுப்படையை பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் முன்னால் என்ன பார்த்தோம்? பாண்டியன் என்ன செய்தான்? இறைவன் தான் தன் வேண்டுகோளுக்கு இணங்கி ஒரு நூலை அருளினான் என்று நம்பி கூத்தாடினான். 60 சூத்திரங்கள் அதில் இருந்தன என்று நாம் முடித்தோம். இப்பொழுது மேலே என்ன நிகழ்ச்சி நடந்தது என்பதை நாம் பார்க்க போகிறோம். இலக்கண சூத்திரங்களுக்கு உரை எழுதினால்தான் பொருள் புலப்படும். ஆகவே அந்த நூலுக்கு உரை எழுத செய்ய வேண்டும் என்று நினைத்த அரசன் தமிழ் சங்க புலவர்களிடம் அளித்து உரை வகுக்க சொன்னான். சங்கத்தில் இருந்த 49 புலவர்களும் தனித்தனியே ஆராய்ந்து உரை எழுதி முடித்தார்கள். 49 உரைகள் வந்துவிட்டன. அவற்றில் எதை கொள்வது, எதை தள்ளுவது? 49ஐயும் வைத்து கொண்டால் பெரிய போராட்டமே நிகழும் அல்லவா? தமிழ்நாட்டின் தலை சிறந்த புலவர்களாகிய 49 பேர் எழுதியவற்றின் தரத்தை தீர்மானித்து இதுதான் சிறந்தது என்று சொல்லும் தகுதி யாருக்கு இருக்கிறது? யார் சொல்ல துணிவார்கள்? நூல் இல்லையே என்று கவலைப்பட்ட பாண்டியனுக்கு இப்போது உரைகள் இத்தனை வந்துவிட்டனவே என்ற கவலை உண்டாகிவிட்டது. இந்த சிக்கலை எப்படி தீர்ப்பது என்று அவன் யோசித்து கொண்டே இருந்தான். மறுபடியும் அளவாய் இறைவனையே புகழடைந்தான் பாண்டியன். எம்பெருமானே, இவ்வளவு உரைகளில் யாருடையது சிறந்தது என்று தேர்ந்தெடுக்கும் திறம் தெரியாமல் கலங்குகிறேன் பெருமானே, நீயே ஒரு வழியை அருளி செய்ய வேண்டும் என்று கூறி போற்றினான். அப்போது ஒரு அசரீரி வாக்கு எழுந்தது. இவ்வூரில் வணிகர் தெருவில் உப்பூரி குடி கிழார் மரபில் ருத்ரஜன்மன் என்ற பிள்ளை தோன்றியிருக்கிறான். அவன் 5 ஆண்டு நிரம்பியவன். அவன் ஊமை பிள்ளைதான், முருகனுடைய அம்சம் உடையவன். அவனை அழைத்து வந்து ஆடை அணி புனைந்து உயரிய ஆசனத்தில் இருத்தி புலவர்களுடைய உரைகளை வாசிக்கச் சொல். யாருடைய உரையை கேட்டு அவன் ஆனந்தமடைந்து களிக்கூத்தாடுகிறானோ அதுவே சிறந்த உரை என்று கொள்க என்று அது கூறியது. அது கேட்டு இறைவனை வணங்கி அரண்மனையை அடைந்தான் பாண்டியன். அப்பால் வணிகர் தெருவில் இருந்த ருத்ரஜன்மனை அழைத்து வந்து உயர்ந்த பீடத்தில் ஏற்றி புலவர்களையும் அழைத்து அவர்களுடைய உரைகளை வாசிக்கச் செய்தான். புலவர்கள் வாசித்து கொண்டே இருந்தார்கள். சிலர் வாசித்த போது அந்த பிள்ளை அசையவே இல்லை. கோயில் விக்கிரகம் போல என்ன செய்தான்? அப்படியே அமர்ந்து விட்டான். பாண்டியன் அதை கண்டு மனத்தில் கலக்கம் அடைந்தான். இந்த பிள்ளையோ ஊமை, இவன் இதை கேட்கிறானோ இல்லையோ என்று ஐயமுற்றான். புலவர்கள் ஒருவர் பின் ஒருவராக உரையை வாசித்து கொண்டே போனார்கள். மருதன் இளநாகனார் என்னும் புலவர் தம் உரையை வாசித்த போது ருத்ரஜன்மன் என்ன செய்தான்? சிறிதே உடல் குலுங்கி முறுவல் செய்தான். அப்போது பாண்டியனுக்கு நம்பிக்கை உண்டாயிற்று. நக்கீரர் தம் உரையை படித்த பொழுது அடுத்தடுத்து புலகம் போர்க்க மகிழ்ச்சியை புலப்படுத்தினான். அசைந்து ஆடினான். கடைசியில் அவர் உரையே சிறந்தது என்று அவரும் முடிவு பண்ணினார்கள். அது முதல் இறையனாராக பொருளுக்கு நக்கீரர் எழுதிய உரையே வழங்கி வரலாயிற்று. அந்த உரையில் மதுரை ஆலவாயர் பெருமான் அடிகளார் செய்யப்பட்ட 100க்கு நக்கீரனால் உரை கண்டு குமாரசுவாமியால் கேட்கப்பட்டதென்க என்று வருகிறது. நூல் இயற்றியவர் தந்தை. அவருடைய எதையும் நன்கு அறிந்தவன் அவருடைய திருமகன். ஆதலால் இந்த உரைதான் நூலுக்கு ஏற்புடையது என்பதை அறிந்து புலப்படுத்தினான். இவ்வாறு இலக்கணத்தை அறிந்து தெளிவுறுத்தியதை எண்ணியே திருமுருகாற்றுப்படையில் நூலறிவு புலவ என்று அமைத்ததாக சொல்வதும் பொருத்தமாக இருக்கும். உலகில் நமக்கு வரும் இடர்பாடுகளை களைய வேண்டுமானால் நமக்கு துணிவு இருக்க வேண்டும். இடர்களை எதிர்த்து நின்று வெல்வதற்கு அடிப்படையானது என்னது? வீர உணர்ச்சி. உள்ளத்தில் வீரமில்லாதவன் எவ்வளவு பக்கபலம் உடையவனாக இருந்தாலும் செயலில் வெற்றி பெற மாட்டான். புறப்பகையை வெல்வதற்கு மிடலாகிய வீரமும் அகப்பகையை வெல்வதற்கு அறிவாகிய வீரமும் வேண்டும். முருகன் தன் அன்பர்களுக்கு வரும் இடையூறுகளை போக்கியே அவர்களை பாதுகாப்பவன். இயற்கையாகவே நோயில்லா யாக்கையும் வலிமையும் உள்ள தேவர்கள் மகாவீரர்கள். அவர்களே அஞ்சும்படி அவர்களிலும் மிக்க வலிமையோடு இருந்தான் சூரபத்மன். அவனை எதிர்த்து வெல்லும் துணிவு அவர்களுக்கு உண்டாகவில்லை. முருகனிடம் புகழணித்த போது அவன் ஒருவனே அவர்களுக்கு தலைமை தாங்கி போரை நடத்தினான். போரில் அமரர்களும் கலந்து கொண்டார்கள். முருகன் ஒருவன்தான் அத்தனை பேருக்கும் ஊக்கமளித்தான். தேவாசுர யுத்தம் மூண்டது. அதில் முருகன் தனக்கு ஒப்பாரும் மிக்காரும் இன்றி நின்று வீரம் காட்டினான். அவனுடைய சிறப்பான வீரம் அந்த செருவில் நன்றாக புலப்பட்டது. செரு என்றால் என்ன? போர். அந்த போரில் நன்றாக புலப்பட்டது. வேறு யாரும் உவமை கூற முடியாமல் ஒரு தனி வீரனாக நின்றான் முருகன். ஆதலால் அவனை செருவில் ஒருவ என்று பாராட்டச் சொல்கிறார் நக்கீரர்.
அவர் புகுந்த போரின் முடிவு வெற்றிதான். அவன் பெயரை சொல்லி புகுந்தவருக்கே வெற்றி கிடைக்கும் என்றால் அவன் வெற்றி பெறுவதில் என்ன வியப்பு இருக்கிறது? வெற்றி பெறுவதற்கு ஏற்ற வீரமும் பொறும் செயல் திறமையும் இளமையும் உடையவன் அவன். ஆகவே பொறுவிரல் மல்லா என்று போற்றுவாயாக என்கிறார் நக்கீரர். செருவில் ஒருவ என்பதற்கு போரில் யாவரும் ஒப்பு இல்லாதபடி நிற்பவனே என்று பொருள். பொறுவிரல் மல்லா என்பதற்கு பொறுகின்ற வெற்றியினை உடைய இளைய வீரனே என்பது பொருள். மல்லன் என்பது வீரமும் இளமையும் உடையவன் என்பதை குறிக்கும். பொறுவிரல் மல்ல என்பதற்கு வீரராயிருப்பார்க்கு வீராயிருப்பவனே என்று ஒரு பழைய உரையாசிரியர் பொருள் கூறுகிறார். பொறுமறையார் கழல் வீரர் வீரன் என்பது சிவஞான சித்தியாரில் உள்ள முருகக் கடவுள் வாழ்த்து. வேதமும் வேள்வியும் ஆகிய இரண்டையும் பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் அந்தணர்கள். இந்த இரண்டையும் காப்பாற்றி வருவதனால் யாவருமே நன்மை அடைகிறார்கள். கருவூலத்தை பாதுகாக்கும் காவலன் அந்த கருவூலம் தனக்கே உரியது என்று எண்ணமாட்டான். அதை காவல் புரிவதனால் பலருக்கும் பயன்படும் பொருள் தக்கபடி பயனளிக்க வகை உண்டாகிறது. வேதத்தை அடிப்படை நூலாக கொண்டது இந்து சமயம். இந்து மதம் என்பது புதிய பெயர்தான். இதன் பழம்பெயர் என்ன? வைதிக சமயம் என்பது. சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், காணாபத்தியம், சௌரம் என்ற வழிபாடுகள். இதை ஷண்மதம் என்று கூறுவார்கள். பிறகு அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், சைவ சித்தாந்தம் முதலிய சமய நெறிகளும் வேறு வேறாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் பொதுவான நூலாக நிலவுவதேது? வேதம். ஆதலால் சமய நெறிகள் குறைபாடு இல்லாமல் நிலவ வேண்டுமானால் வேதத்தை காப்பாற்றல் அவசியம். அப்படியே வேள்வியினால் உலகத்துக்கே வளவாழ்வு உண்டாகிறது. ஆதலால் வேதத்தையும் வேள்வியையும் இந்து மதத்தை சார்ந்த பல சமயத்தினரும் போற்றி வந்தனர். வேத நெறிக்கு புறம்பான அவைதிகர்கள் அவற்றை ஏற்பதில்லை. யார்? அவைதிகர்கள் அவற்றை ஏற்க மாட்டார்கள். ஞானசம்பந்தர் ஜைனர்களோடு வாது செய்ய போகும்போது ஆலவாய் இறைவனிடம் இசைவு வேண்டி பெற்றார். அதாவது இறைவனிடம் அனுமதி வேண்டி பாடுகிறார். வேத வேள்வியை நிந்தனை செய்துழல் ஆதமில்லி அமனோடு தேரரை வாது செய்து அழிக்க திருவுள்ளமே பாதி மாதுடன் ஆய பரமனே என்று கேட்கிறார். வேதமும் வேள்வியும் நமக்கு இன்றியமையாதவை. அவற்றை மறுத்து நிந்தனை செய்து உழன்றனர் அக்காலத்தில் பாண்டி நாட்டில் இருந்த ஜைனர்கள். அந்த நிலையை மாற்றப் புகுந்தார் ஞானசம்பந்த பெருமான். எனவே அந்த இரண்டையும் காப்பாற்றும் அந்தணர்களை சமுதாயம் முழுவதும் மதித்து போற்றி வந்தது. ஏனென்றால் அவர்கள் காப்பாற்றி விட்டார்கள் அல்லவா. அதனால் முழு சமுதாயமும் மதித்து போற்றி வந்தது. அந்த தொழிலை செய்வதற்கு அவர்களுக்கு வலிமை வேண்டுமே. பணக்காரன் தன்னிடம் உள்ள பணத்தை கொண்டு பலரை காப்பாற்றுகிறான். அந்தணர்களும் ஒரு செல்வத்தை கொண்டே வேதத்தையும் வேள்வியும் பாதுகாக்கிறார்கள். அந்த செல்வம் எது? முருகனே அவர்களுக்கு செல்வமாகி இருக்கிறான். ஆதலால் அந்தணர் வெறுக்கை என்று போற்றி வாழ்த்து சொல்கிறார் நக்கீரர். வெறுக்கை என்றால் என்ன? செல்வம். இந்த தொடரை நினைந்தே அருணகிரிநாதரும் திருவகுப்பில் வேதியர் வெறுக்கையும் அநாதிபர வஸ்துவும் என்று பாடியிருக்கிறார். அந்தணர்களிடம் முருகன் அன்புடையவன் என்பதை அவனுடைய திருநாமங்களில் ஒன்றாகிய பிராமண பிரிய என்பது விளங்கும். அடுத்தபடியாக முருகனின் பெயர் அறிஞர் போற்றுபவன் என்பதை அடுத்த பகுதியில் கண்டு கழிக்கலாம். நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.